அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதகம் வாசுதேவம் ஹரே ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அறவில் நடித்தானும் உறவில் ஒடித்தானும் அடவி கடந்தானும் புடவி இடந்தானும் குறவை பிணைத்தானும் பறவை அணைத்தானும் கோசலை வெற்றானும் வீசு அலை உற்றானும் முரணை அறுத்தானும் கரணை ஒருத்தானும் முத்தி அளித்தானும் அத்தி விழித்தானும் பரமபதத்தானும் சரம விதத்தானும் பாயல் வடத்தானும் கோயில் இடத்தானே. பிள்ளை பெருமாள் ஐந்தாருடைய பாடல் இது. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 61வது நாம் காண இருப்பது ஸ்ரீ கூபா கும்பர் என்ற ஒரு மகானை பற்றியது. கும்பார் என்றால் குயவர் இனத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே நம்ம இரண்டு கும்பார் இனத்தை சேர்ந்த மகான்களுடைய சரித்திரத்தை நாம் கண்டோம். மார்வார் தேசத்திலே ஜிதடம் என்று ஒரு அழகியதோ ஒரு ஊர். அதிலே கும்பகாரர் வகுப்பிலே தோன்றியவர் கூபா என்ற பெரியார். அதனால தான் அவர் கூபா கும்பார் என்று அழைப்பார்கள். இவரும் இவர் துணைவியாகவும் ஒரு நாளைக்கு ஒரு மண்பானை செய்து முடிப்பார்கள். அவர்கள் மண்பானை செய்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மண்பானை செய்து அதை காய வைத்து ஒவ்வொரு மண்பானையை தயார் பண்ணி வைப்பார்கள். மொத்தமாக ஒரு 30 பானை சேர்ந்தவுடன் ஒரு நாள் சூளை வைத்து அதில் 30 பானையும் தயார் செய்து 30 பானையும் எடுத்து விடுவார்கள். அதை விற்று அதனுடைய ஜீவனத்திலே அவர்கள் மாதம் பூரா அவர்களை ஜீவனம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த விற்ற தொகையிலே பக்தர்களுக்கு அன்னம் விட்டு தாமும் உண்பார்கள். தினசரி அவர் வீட்டில் பக்தர்கள் இல்லாமல் சாப்பாடு நடக்காது. தினசரி யாராவது அடியவர்களுக்கு சாப்பாடு போட்டு தானும் அந்த வருமானத்துக்குள்ளே 30 நாளும் சாப்பிட்டு வந்தார்கள். அந்த நாட்டு அரசன் குயவர்கள் மாதம் ஒன்றுக்கு 10 பானைகள் வரிசையாக சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அதான் வரி போட்டான். ஒவ்வொருத்தங்களும் அவங்க தொழிலேருந்து கிடைக்கிறது 10. நீங்கள் கும்பார் வகுப்பை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு 10 பானையை கொண்டு வந்து வரியாக செலுத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டான். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாம் தினசரி ஒன்று செய்கிறோம், 30 பானை நம்ம ஜீவிதத்துக்கு 30 நாளைக்கு சரியாக இருக்குது. அடியார்களுக்கும் போட்டு நாமளும் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கே. திடீரென்று அரசன் 10 பானையை போட சொல்கிறானே. அப்போ தினசரி ஒரு பானை தான் செய்ய முடியும் அவங்களால். காலையிலேருந்து மண்ணை பிசைந்து ஒவ்வொரு பானை செய்து சரி இனிமேல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியவில்லையே என்று நினைத்து சரி பகவான் விட்ட வழி பாக்கி 20 பானைக்கு விட்ட காசுக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்தணும் என்று நினைத்து கொண்டு அந்த மாதத்துக்கு 30 பானையை செய்து 30 பானையை இந்த செங்கல் சூளையிலே வைத்து விட்டார்கள். வைத்து விட்டு பகவானை நினைத்து கொண்டு இவர் அழுது கொண்டு இருக்கார். சூளையை பிரித்து பார்த்தால் 30 பானை தான் இவர் வைத்திருந்தார். 40 பானையாக சுட்ட பானையாக வெளியே வந்தது. உடனே இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. நம்ம 30 பானை தானே செய்து வைத்தோம். அரசனுக்கு கட்ட வேண்டிய 10 பானையை பகவானே கொடுத்து விட்டாரா என்று நினைத்து ஆனந்த கண்ணீர் வளர்ந்தது. உடனே இவருடைய வாழ்க்கையை நடந்து வந்தது. பகவான் இவரை சோதிக்க நினைத்தான். எப்பவுமே பக்தர்கள்னால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அவர்கள் மகான்களாகிறார்கள். நமக்கு சோதனை வரவில்லை என்றால் பகவானுடைய அனுகிரகம் ஃபுல்லாக கிடைக்கலன்னு அர்த்தம். எப்போ நம்ம கஷ்டப்படுறோமோ அப்போ தான் பகவானை நம்ம நினைப்போம். சோதனை இல்லாமல் நமக்கு சாதனை செய்ய முடியாது. வேதனையும் சோதனையும் தான் சாதனைக்கு அடித்தளமாக இருக்கும். அந்த சாதனை அடைத்தவுடன் நமக்கு போதனை கிடைக்கும். அதாவது முதல்ல சோதனை, அந்த சோதனையால் ஏற்படக்கூடிய வேதனை, வேதனை முடிந்தவுடன் நமக்கு கிடைப்பது சாதனை, சாதனையால் நமக்கு கிடைக்கும் ஒரு போதனை. இதுதான் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அது அவர்களுடைய பக்திக்கு ஏற்ப அந்த சோதனையுடைய வடிவம் மாறும், அதனுடைய பரிமாணம் மாறும்.
இப்போ ஒரு நாள் இவர் பூஜை பண்ணி கொண்டு இருக்கும்போது இவருடைய தொழிலை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய அடியார் கோஷ்டி ஒரு 200-300 பேர் இருப்பார்கள். அவர் ஊரில் வந்தார்கள். வந்தவுடனே இங்கே யாராவது சாப்பாடு போடுவாங்களா, இங்கே ஏதாவது யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போடுறவங்க இருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே எல்லாரும் இந்த கும்பருடைய வீட்டை காமிச்சார்கள். இவர் தான் தினசரி அடியார்களை எல்லாம் உபசரிப்பவர். இவர்கள் இவர் வீட்டுக்கு நின்றுட்டார்கள். குடிசையில் இவர்கள் வாசலில் நாமாவளி பாடிக்கொண்டு இவருடைய வீசுக்கு வந்தோன்னா கும்பருக்கு ரொம்ப சந்தோஷம். நாமாவளி பாடிக்கொண்டு ஒரு அடியார் கூட்டம் வருதுன்னு பார்த்தா 100-200 பேர் இருப்பார்கள். அவர்கள் இந்த நிலைமையை சொன்ன உடனே இவருக்கு பதில் சொல்ல தெரியல, ஏன்னா மறுக்க முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அடியார்களை தன்னுடைய வீடு தேடி அடியார்களை திருப்பி அனுப்ப மனமில்லை. சரி, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு விடுங்க, நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நேராக அங்கே ஒரு பெரிய வியாபாரியிடம் போனார். அங்கே போய், சுவாமி எனக்கு 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான மளிகை சாமான்கள் எல்லாம் வேணும்னு கேட்டார். அந்த கடைக்காரரா, ஏன் சுவாமி நீங்களும் தினசரி ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களை நம்பி எப்படி 200 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு அந்த சாமானை நான் எப்படி உங்களுக்கு கடனாக தருவேன்? இல்லை, நான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாக கொடுத்து விடுவேன். அது எப்படி முடியும் உங்களால்? நீங்கள் அன்றாட ஜீவனத்துக்கே கிடைக்கிறதெல்லாம் அளவாக வேலை செய்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கீர்கள், நல்ல காரியம் தான் பண்ணுறீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தொகையை நான் உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயங்குகிறார். அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை தோணுகிறது. நீங்களாம் நல்ல மனுஷன், கரெக்டாக நேர்மையாக நடக்கக்கூடியவர், பரம பாகவதர். உங்களுக்கு வேணால் நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்னுடைய தோட்டத்தில் ஒரு கிணறு தோண்டி கொண்டிருக்கிறேன். கிணறு தோண்டுறதுக்கு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் மண்பாண்டங்கள் செய்யக்கூடியது, ஏன்னா ஏற்கனவே மண்பாண்டங்கள்லாம் கொசைந்து பண்ணும். அந்த கிணறு தோண்டுவதை நீங்கள் அந்த வேலையை எனக்கு முடித்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கூலியாக இந்த 200 பேருக்கு உண்டான அந்த சாப்பாட்டுக்கு அந்த சாமான்களுக்கு உண்டான இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஒரு 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 வாரம் அல்லது 10 நாளைக்குள்ளே நீங்கள் உங்கள் வேலையை நிறுத்திட்டு இதை செய்து கூலியாக இதை எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷம், அடியார்களுக்கு உணவு படைப்பதற்காக நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன்னு என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார். என்னென்னு 200 பேருக்கு உண்டான சாமான்களை கொடுக்கிறார்கள். அருமையாக அடியார்களை உபச்சாரம் பண்ணி அனுப்பிவிட்டு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு மண்வெட்டி கூடையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். எந்த இடத்துல தோண்டணும்னு தோண்டக்கூடிய இடத்தை காட்டுகிறார்கள். சரி என்று வேலையை ஆரம்பிக்கிறார். இவர் அந்த மண்ணை தோண்டி தோண்டி எடுத்து கொடுக்க அவருடைய மனைவி அந்த கூடையில் எடுத்துக்கொண்டு அந்த மண்ணை கொண்டு ஒரு இடத்துல கொட்டுறான். சாயந்தரம் மாலை நேரத்தில் சரி எவ்வளோ தூரம் தோண்டி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று பார்த்ததுக்காக அந்த வியாபாரி பார்த்தால் முழு கிணறும் தோண்டப்பட்டு தண்ணீர் பிரவாகமாக வர ஆரம்பித்து விட்டது. இதுக்கு ஒரே ஆச்சரியம். சாதாரணமாக ஒரு 20 அடி 30 அடி தோண்டி மண் எடுத்து தோண்டி அதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும், குறைஞ்சே 3-4 நாளாவது ஆகும்னு வைத்துக்கொள்வோமே. ஆனால் இவ்வளோ ஒரே நாளில் எப்படி, இது ஆச்சரியமாக இருக்கே, இது எப்படி என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டிருக்கும்போது தண்ணீரும் ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணியை தோண்டி எடுத்து பார்த்தா தண்ணீர் ரொம்ப சுவையாக இருக்கிறது. சரி, இவர் பரம பாகவதர்னால பகவானுடைய அனுகிரகத்தினால தான் இவர் செய்து கொண்டிருப்பார்கள் என்று பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அது கரையை ஒட்டி கூபாகும்பர் நின்று கொண்டு இருந்தார். திடீரென்று அந்த நின்று கொண்டு இருந்த கரையானது சரிந்து அவர் மண்ணோடு உள்ளே போயிட்டார் அந்த கிணற்றுக்குள்ளே. இவரை மண் மூடிவிட்டது. கூடியிருந்தால் எவ்வளவோ தோண்டி எடுக்கலாம் என்று முயற்சி செய்தால், ஏன்னா ஏற்கனவே கரை இதாகி உள்ளே போயிடுது, யாராலும் எடுக்க முடியாது. அதை மறுபடியும் தான் உள்ளே போனவர்கள் மறுபடியும் அவரை எடுப்பதற்காக உள்ளே தோண்டி இறங்கி முயற்சி பண்ணால் மறுபடியும் மண் சரிஞ்சதுன்னா அதனால் யாரும் வேலைக்கு வரல.
அழுது கொண்டே அந்த அம்மையார் கதறுகிறார். குபாகுமருடைய மனைவி அம்மையாருக்கு ஆறுதல் சொல்லி வீட்டிற்கு அழைச்சி சென்று விட்டார்கள். இரவு அவர் மனமுருகி பாண்டுரங்கனிடம் வேண்டுகிறார், பகவானே, இதுவும் உன்னுடைய சோதனையா? நாங்கள் என்ன பண்ணோம்? அடியார்களுக்கு உணவு கொடுத்து உன்னையே கதி என்று இருந்தோமே, இப்படி என்னுடைய கணவர் இப்படி ஆகிவிட்டதே என்று அவர் வருந்துகிறார். அவருடைய கனவிலே பாண்டுரங்கன் தோண்டி, அம்மா நீ கவலைப்படாத, உன்னுடைய கணவர் உயிரோடு தான் இருக்கார், ஒரு வருடத்தில் அவர் மறுபடியும் உயிர் பெற்று வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் வணிகன் மனசு வருத்தப்பட்டால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பூமிக்குள்ளே போயாச்சு, ஏற்கனவே இடிந்த கிணறு, மறுபடியும் இது பண்ணால் ஏதாவது தோண்டினால் ஆபத்து வரும் என்று விட்டு அப்படியே அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவன் தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அவன் தண்ணி எடுத்துக்கொண்டு நீராடி கொண்டு வந்துகிறான். ஒரு நாள் பாகவத கோஷ்டி ஒன்று அவ்வூருக்கு வந்து அந்த கிணத்துக்கு அடியிலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் தங்கினார்கள். அன்று இரவு முடிந்தது. அவர்கள் இரவு அங்கே பக்கத்தில் சமையல் பண்ணி சாப்பிட்டு கொண்டு அங்கே பக்கத்தில் இருந்த இடத்துல தங்கினார்கள். காலையில் அவர்கள் பாகவத கோஷ்டிகள் வந்து இந்த வணிகனிடம், நேற்று இரவு உங்கள் கிணற்றிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, ஏதோ பாட்டு சத்தமும் மேலதாளமோட சத்தம் கேட்டது என்று சொன்னார்கள். உன்னோட தான் வணிகனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. கிணத்துக்குள்ளே இருந்து எப்படி சத்தம் வரும், அதுவும் வாத்திய சத்தத்தோட? இப்போ ஒரு வருடம் ஆகிவிட்டதே, அதனால் இந்த கரையெல்லாம் பலப்பட்டிருக்கும். உடனே அரசனிடம் போய் சொன்னார்கள், இப்படி கேட்கிறது, இங்கே வந்து நம்முடைய குபாகும்பர்கிறவர் புதையுண்டு ஒரு வருஷம் ஆச்சு, என்னன்னு தெரியல, இவர்கள் வந்து இரவு முழுவதும் அங்கே பஜனை சத்தமும் எதுவும் அந்த கிணத்துக்குள்ளேருந்து கேட்டது என்று இவர்கள் சொல்கிறார்கள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. உடனே அரசன் தகுந்த பாதுகாப்போடு அந்த மந்திரிகளோடு வந்து தகுந்த ஆட்களை கொண்டு அந்த இன்னிசையை கேட்டு அவனுக்கும் கேட்டுது. உடனே அந்த மண்ணை தோண்ட சொன்னான், இந்த கிணத்துக்குள்ளே மறுபடியும் தூர்வார எடுக்க சொன்னான். ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே தூர்வாரி எடுக்கும்போது அங்கே சங்கு சக்கரத்தோடு ருக்மணி பிராட்டி அவர்கள் பண்டரிநாதன் கொலு வீட்டிருக்க அவருக்கு எதிரே தொழுத வண்ணம் கூபாகும்பார் நின்று கொண்டு அவர் வாத்தியம் இசைத்து கொண்டு பாடுவதை பார்த்தார்கள். உடனே அந்த உடனே அரசன் அந்த எல்லோரையும் எடுக்க சொல்லி சொன்னால், ஒரு சொர்ணமயமான விக்கிரகத்தோடு கூபாகும்பரையும் பல்லக்கில் ஏறுதலை செய்தார்கள். ஒரு தங்க விக்கிரகம், பெருமாளுடைய விக்கிரகம், பாண்டுரங்கனுடைய விக்கிரகம் ருக்மணி பிராட்டியோடு கூபாகும்பரையும் பல்லக்கில் ஏற்றி, இப்போ கூபாகும்பருக்கு நினைவே கிடையாது, பல்லக்கில் ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். கும்பாகும்பருடைய மனைவிக்கும் செய்தி போனது. அவளும் வந்து அந்த பெருமாளையும் தன்னுடைய கணவரையும் வணங்கி ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள். உடனே அப்பொழுதே அரசன், என்னை தங்களுடைய சீடனாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இவ்வளோ பக்தி மார்ந்த ஒருத்தர் நீங்கள் இருப்பது தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி சீடனாக்கிய வேண்டினான். அந்த வணிகனும் தன் சுற்றத்தாரோடு வந்து அவருக்கு பரிசு பொருட்களை எல்லாம் வழங்கி, என்னையும் நீங்கள் சீடனாக்கி கொண்டு உங்களுடைய பெருமாளுடைய நாமாவளியை உச்சரிப்பதற்கு எனக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்றான். ஒரு நாள் சரி என்று எல்லோரும் சீடனாக்கி கொண்டார்கள். பாகவத கோஷ் வழக்கம் போல இவர் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டார். ஒரு நாள் பாண்டுரங்கன் கும்பாரின் முன்னால் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். வழக்கம் போல எல்லா பாகவதர்களும் சொல்லுவோம், உன்னுடைய திருவடியை மறவாது இருக்கக்கூடிய வரம் வேண்டும் என்றார். உடனே கும்பார் இன்னொன்று கேட்டார், உன் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டாமா? ஆகவே நீ இந்த ஜிதனம் நகரிலேயே நீ கோயில் கொள்ள வேண்டும்.
என்று வேண்டினார். அப்பொழுது பண்டரிநாதன் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். எப்படி பாண்டரங்கத்திலே நான் நிரந்தர ஜீவனம் செய்கிறேனோ அதே மாதிரி அதற்கு ஒப்பாக இந்த ஜிகதம் நகரம் விளங்கும். ஆகவே நீ இங்கேயே எனக்கு ஒரு கோயில் அமைத்து பண்டரிபுரமாக பாவித்து எல்லோரும் இங்கே வணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவுடன் அதை கேட்டுக்கொண்டு அரசனும் மற்றவர்களும் ஜிகதம் நகரிலே ஒரு அழகான கோயில் அமைத்து அந்த விக்கிரகத்தை வைத்து இன்றும் வழிபட்டு வருகிறார்கள். பண்டரிபுரத்திற்கு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கிறதோ அதே அளவுக்கு ஜிகதம் நகரம் புகழ்பெற்றது, அங்கிருந்த பாண்டரங்கனுடைய கோயில் சிறப்புற்றது என்பதை கூறி, பாகவதர்களுக்கு எந்த தொழில் செய்கிறார்கள், எந்த ஜாதியில் இருக்கிறார்கள் என்பதில்லை, பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதற்கு இந்த கூபாகும்பருடைய வரலாறு நமக்கு ஒரு சான்றாக அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையில் வரும்பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையில் வரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பூர் வரும்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.